மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்வில் பயணித்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எளிய வேலை செய்து கொண்டிருக்கின்றான். அன்று மாலை ஒரு அருமையான பூங்காவிற்கு சென்று ஓய்வெடுக்கிறார். தன்னுடைய தோளில் இருந்த கருவிகளை அங்கே இறக்கி வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என்று முடிவு செய்கிறார். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் தன்னுடைய கண்முன் வந்து செல்கிறது. அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையில் சுமக்கக்கூடிய குடும்ப சுமைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறார். எனக்கு 2 குழந்தைகள், குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான பொருளாதார சுமை, என்னுடைய மனைவி உடல்நலம் குறைவோடு அவ்வப்போது மருத்துவமனைக்கு செல்கிறாள். எனவே மனைவியினுடைய உடல் நிலைமையின் சுமை, அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, அதற்கு போதுமான வருமானமும் இல்லை. இதையெல்லாம் தன்னுடைய மனக்கண்முன் கொண்டு வந்து அந்த பூங்காவிலே சற்று ஓய்வெடுக்கின்ற நேரத்தில் தன்னுடைய மனதிலே இது நீரோட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்போது அங்கே பார்க்கிறான், அங்கே ஒரு வடிவமைத்த ஒரு மனிதன் தன்னுடைய தோளிலே ஒரு பெரிய பாறைக்கல்லை தூக்கி கொண்டு நிற்பதை அவன் பார்க்கிறான். இதை பார்த்தவுடன் அவனுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லோரும் சுமைகளை சுமந்து கொண்டுதான் செல்கிறார்கள். அந்த சுமைகளை எவ்வாறு கையாளுவது என்பதுதான் முக்கியம் என்பதை மனதில் நிறுத்தி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவன் தொடர்கின்றான். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் யாருக்கு சுமையாக இருக்கிறோம்? நம்முடைய சுமைகளை யாருடைய பாதத்திலே கொண்டு வைக்கிறோம்? நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? கடவுள் இன்றைய நாளிலே நமக்கு தருகின்ற இந்த இறைவார்த்தை உண்மையாக ஒரு இளைப்பாறுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. இளைப்பாறுதலை தேடி செல்கிற மனிதன் அந்த இளைப்பாறுதலை தேடி செல்கிற அந்த இடமோ நபரிடமிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் உண்மையான ஒரு இளைப்பாறுதலாக இருக்க முடியும். சுமைகளை சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்ற அழைப்பை இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நமக்கு தருகிறார். வேலையில்லாத ஒரு இரவு, இந்த வேலையில்லாத நாட்களில் அந்த இரவில் தூங்கச் செல்லுகிற அந்த சகோதரன், இஎம்ஐ கட்ட முடியவில்லையே, நாளை எப்படி என்னுடைய வாழ்க்கை செல்லும்? இந்த பொருளாதார சிக்கலில் என்னுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தோடு தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தின் வேதனைகள் எல்லாம் சுமைகளாக இருந்து என்னுடைய வாழ்விலே நான் பெரிய பார சுமைகளை ஏந்தி இருக்கிறேன். இவ்வாறு தூங்குகிற அந்த சகோதரன் அல்லது சகோதரி தன்னுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு பல சுமைகளை சுமந்து கொண்டு தூங்க செல்கிற பொழுது கடவுள் தருகிற ஆறுதல், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு ஆறுதலை கொடுப்பேன், நீ என்னிடமிருந்து ஓய்வை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த இளைப்பாறுதல் தருகிற கடவுளிடம் நம்முடைய சுமைகளை ஒப்புக்கொடுப்போம். அவர்தான் நமக்கு இளைப்பாறுதலை தந்து நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியோடு பயணிப்பதற்கான ஆற்றலை தருவார். அவர் ஒருவர்தான் நமக்கு சுமைகளை தாங்கக்கூடியவர். நம்முடைய சுமைகளை கடவுள் தாங்குவதால் அந்த சுமைகளெல்லாம் அவருக்கு சுகமாகத்தான் இருக்கும், அது சுமையாக இருக்காது. எனவே சுமைதாங்கியான கடவுளை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வோம். அந்த சுமைதாங்கியை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நம்பிக்கையோடு இன்று நாம் பயணிப்போம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த சுமையை நாம் இயேசுவிடம் கொடுக்க போகின்றோம்? சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பு இறைவா,
நாங்கள் பிறருக்கு சுமையாக இல்லாமல் சுகமாக வாழும் வரம் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.